அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ராசி மண்டலத்தோட அதிகார மையமாக திகழ்கிற சிம்மராசி அன்பர்களை பற்றி தான். ஒரு கூட்டத்தில் நீங்கள் தனியாக தெரிகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சிம்மராசியாக தான் இருப்பீங்க. சூரியனோட அந்த அக்னி பிளம்பு உங்ககிட்ட எப்படி வேலை செய்யுதுன்னு விலாவாரியாக பார்ப்போம். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்களுக்கே தெரியாத உங்கள் கெத்தான சில விஷயங்களை நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். முதல்ல சிம்ம ராசினாலே அந்த கம்பீரம்தான். நீங்கள் ஒரு இடத்துக்குள்ளே நுழைஞ்சாலே அந்த இடமே உங்களைத்தான் பார்க்கும். மற்றவங்க முன்னாடி தாழ்ந்து போகிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. தலை குனிய மாட்டேன் அப்படிங்கிற அந்த தன்மானம் உங்கள் ரத்தத்திலேயே ஊறியிருக்கும். சில நேரங்களில் இது மற்றவங்களுக்கு தலைக்கணம் மாதிரி தெரியலாம். ஆனால் அது உங்களோட இயல்பான ஒரு ராஜகுணம். அடுத்ததாக உங்களுடைய அந்த பெரிய மனசு. சிங்கம் எப்போவும் தனியாகத்தான் வேட்டையாடும், ஆனால் தன் கூட்டத்தை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கும். அதே மாதிரி தான் நீங்களும். உங்ககிட்ட வந்து உதவி கேட்டு ஒருத்தர் நின்னா உங்ககிட்ட இல்லைன்னா கூட யார்கிட்டையாவது கேட்டு அவங்களுக்கு உதவி செய்வீங்க. உங்களை நம்பி வந்தவங்களை நீங்கள் கைவிடவே மாட்டீங்க. மற்றவங்களை அதிகாரம் செய்கிறது உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதே அளவுக்கு அவங்களை அரவணைக்கிறதும் பிடிக்கும். உங்களுடைய நிர்வாகத்திறன் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஒரு சிறந்த தலைவன். ஒரு வேலையை எப்படி முடிக்கணும், யாரை வச்சு முடிக்கணும்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சால் கூட அங்கே உங்களோட ஆதிக்கம்தான் அதிகமாக இருக்கும். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டா அதில் வெற்றியோட தான் வெளியே வருவீங்க. ஆனால் மற்றவங்க உங்களுக்கு கீழே வேலை செய்யணுமே தவிர உங்களுக்கு ஆர்டர் போட்டால் மட்டும் உங்களுக்கு அக்னி மாதிரி கோபம் வந்துடும். ஆரோக்கியம்னு பார்த்தா உங்களுக்கு பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். அதிகப்படியான உஷ்ணம் உங்கள் உடம்புல இருக்கும். அதனால் எப்பவும் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடணும். அதே போல் உங்கள் முதுகு தண்டுவடம் மற்றும் இதயம் சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோபத்தை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா உங்கள் ஆரோக்கியம் எப்பவும் சூப்பராக இருக்கும். குடும்ப வாழ்க்கைன்னு வந்தால் நீங்கள் ஒரு கண்டிப்பான அன்பான மனிதராக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்ட இருந்து அன்பை விட மரியாதையைத்தான் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. உங்கள் பிள்ளைகளை ஒரு இளவரசன் இளவரசி மாதிரி தான் வளர்ப்பீங்க. அவங்களுக்காக நீங்கள் எவ்வளோ வேணாலும் உழைப்பீங்க. ஆனால் வீட்லேயும் உங்கள் பேச்சை கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறதுல தான் சில நேரங்களில் சின்ன சின்ன சலசலப்புகளை உண்டாக்கும். பொருளாதாரத்தில் நீங்கள் ஒரு ராஜா மாதிரி தான். எதையும் தரமாக பிராண்டடாக வாங்கணும்னு நினைப்பீங்க. கையில் காசு இருக்கோ இல்லையோ உங்கள் கெத்து மட்டும் குறையவே கூடாது. மற்றவங்க முன்னாடி ரொம்ப தாழ்வாக இருக்க உங்களுக்கு தெரியாது. எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் ஒரு சிங்கத்தை போல கம்பீரமாக நிற்பீங்க. இந்த தன்னம்பிக்கை தான் உங்களை வாழ்க்கையில் அடுத்தடுத்த உயரத்துக்கு கொண்டு போகும். கடைசியாக ஒரு ரகசியம். சிம்மராசிக்காரங்க வெளியில் பாறை மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே ரொம்பவும் மென்மையானவங்க. ஒரு சின்ன பாராட்டுக்கு நீங்கள் அப்படியே உருகி போயிடுவீங்க. உங்களை புகழ்ந்து பேசுகிறவங்க கிட்ட நீங்கள் ஏமாந்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே. உங்ககிட்ட இருக்கிற அந்த தாராள குணமும் நேர்மையும் தான் உங்களோட மிகப்பெரிய சொத்து. சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சிம்மராசி பலன்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்துன்னு கீழே இருக்கிற கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது சிம்மராசி சிங்கங்களாக இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான ராசி பலன்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு மாஸ் ராசியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.